God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, shalom. Shalom, shalom. Thank you for joining us. Stick with us. We'll be discussing a very important lesson, a lesson for life, a lesson for a higher life. I want you to stick and listen to it. This is going to be a turning point in everyone's life. So I want you to listen it very carefully. This is personal. It's not about others. This is about our personal upgrade. So I want you to completely stick with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34. Matthew chapter 6 25 to 34. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஹல்லேலூயா. 31 மட்டும் எனக்கு கொஞ்சம் திரும்ப வாசிங்க நினைச்சேக்கா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். Therefore do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு ஹையர் லைஃப், உயர்ந்த வாழ்க்கை. ஹையர் லைஃப், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயர்ந்த வாழ்க்கை, ஹையர் லைஃப். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஞானம் அப்படின்றத முதல்ல வெளிப்படுத்தின, இல்ல முன்னாடியே நிறைய பேசியிருக்காங்க, இருந்தாலும் இதுதான் சத்தியம் அப்படின்னு அடிச்சு பேசின இயேசுநாதர் என்ன மனித நேயத்துக்கு கற்றுத்தரார், ஒரு மனுஷன் எவ்வாறு இருக்க வேண்டும்னு பேசுறார் அப்படின்றத கவனிச்சு அதுல இருந்து பாடங்கள் கத்துக்க போறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சிறந்த மனுஷனா மாறணும்னா என்னங்க செய்யணும்? சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும்ன்றது கிடையாது, தான் நடத்தையில சரியா இருக்கணும். அதுக்கு அவன் நிறைய பாடம் கத்துக்கிறான் வாழ்க்கை முழுசா. சில இடத்துல தவறு செய்யறான், அதை திருத்தி கொள்றான், பாடம் கத்துக்கிறான், அவன் சிறந்த மனுஷனா மாறுறான். ஆமாவா இல்லையா? ஆமே. இன்னைக்கு நம்ம சில பாடங்கள் கத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெட் ஃபோர்ட்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது. மனச ரொம்ப உருக்கிடுச்சு. 2025 இருக்கும், மனுஷங்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மனித நேயத்தோட ஸ்டாண்டர்ட் மேல போயிடுச்சு, எல்லாத்தையும் வெளிப்படையா பார்க்கிறோம். எந்த நியூஸா இருந்தாலும் தன்னுடைய டேபிளுக்கே வர அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஆனா இன்னும் மனுஷனை அடிச்சுக்கிறாங்க. தொடக்கத்துல இருந்து இன்னை வரைக்கும் மாறாத ஒரே காரியம் என்னன்னா மனிதர்களுக்குள் சண்டை. ஏன் இவ்வாறு நடக்கிறது என்றால்,
கொடுக்கப்பட்ட சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கட்டுங்க, அதுல முக்கியமா முஸ்லிம், இந்து, கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், சொல்லிட்டே போலாம். அவ்வாறு இருக்கின்ற மதங்கள்ல கொடுக்கப்பட்ட எல்லா பரிசுத்த வேதாகமத்திலையும் யாரையும் கொன்னுக்கணும்னு எந்த வார்த்தையும் இல்லை. எல்லாத்திலையும் சொல்றது என்ன தெரியுமா? எல்லோரையும் அன்பு செலுத்த வேண்டும், சகோதர சிநேகம் இருக்க வேண்டும்னு தான் எல்லா புத்தகத்திலையும் இருக்கு. ஒத்துக்கிறோங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மாறி மாறி அடிச்சுக்கிறோம். கொஞ்சம் ரியாலிட்டி பேசுவோங்க. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், இப்படி அதெல்லாம் இன்னைக்கு ஓரம் கட்டிரும். டுடே லெட்ஸ் ஸ்பீக் சம் ரியல் லெசன்ஸ், ரியல் லைஃப் லெசன்ஸ், ரியாலிட்டி. அதாவது ஒரு காலகட்டத்தில் மனுஷங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த காலம் இருக்கா இல்லையாங்க? அவசியம் இருக்கு. அதாவது ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம். நாங்க எங்க அம்மா கதை கேட்கும் போதே எங்க அம்மா கதையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளோ ஜாலியா இப்படிலாம் இல்லையே. ஏன்னா ஒரு வீட்டில் 7 பேர், எவ்வளோ குஷியா இருக்கு தெரியுமா? இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செவரை பார்த்து உட்காந்துருக்கு, இல்லை ஃபோன் இப்படி குனிஞ்ச தலை நிம்மராம இருக்கு. அப்போ ஃபோனும் கிடையாது, ஒரு வீட்டுக்கு 7 பேர், ஒரே குஷி தான். ஆனா அதுல ஒரு நல்ல காரியம் நீங்க கவனிக்கணும், சாப்பாடு அவ்வளவா இருக்காதுங்க. நல்ல போடுறதுக்கு துணிமணி இருக்காது. இப்போ நம்ம கேட்டோன்னே பிள்ளைகளுக்கு வாங்கி தரோம் இல்லையா? மீஷோவில் போட்டுடுறோம், ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுடுறோம். நம்மளே கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறோமா இல்லையா? மீஷோவில் சுடிதார் நல்லா இருக்கு, வாங்கிக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், போடுற ட்ரெஸ்ஸு அவ்வளோவா இருக்காதுங்க. சாப்பாடு ஒழுங்காக இருக்காது. ஏன்னா வீட்டுக்கு 7 பேர், இதில் அப்பா அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, வருமானம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் அப்போ உள்ள சந்தோஷம் மாதிரி இப்போ எங்கேயாவது இருக்காங்க? அவங்க சொல்லும் போதே நமக்கெல்லாம் நம்ம அந்த வீட்டில் பறக்கலையே அப்படின்னு தோணும். 7 பேர் ஒன்று மாதிரி ஒன்று அடிச்சுக்கும், இதில் கூட்டு சேர்ந்துக்குவாங்க, இதில் அடிக்கடி கட்சி மாறிடுவாங்க. நீங்கள் என்ன அரசியல் பார்க்குறீங்க? குடும்ப அரசியல் ஒன்று நடக்கும் பாருங்க. இதில் ஒரு கோடாரி அம்மா கூடயே உட்காந்துருக்கும், எல்லாத்தையும் காதில் ஓதிட்டு போட்டு விட்டு நல்ல பேரும் அம்மாவும் இல்லையா? பாலிடிக்ஸ்னா சூப்பர் பாலிடிக்ஸ், அதுதான் அங்கதான் கத்துக்கணும் நீங்க. நாட்டு ஜனநாயகத்தெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ சந்தோஷமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இருந்த வீடு பக்கமே கோயில், வாசல்லே கோயில், எய்தாப்புல உள்ளவங்க பிள்ளைகள். அப்போ இந்த போன் இருக்கறனால பெரிய ஒரு பழக்கம் என்னன்னா, வெளியில போய் விளையாடுற ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது ஜாதி மதம் இந்த வேறுபாடே இல்லாம சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க தெரியுமா? நான் இன்னைக்கும் மெர்வின் வீட்டுக்கு போனேன்னா அங்க உள்ள பசங்கள்லாம் நின்று ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இப்போ வினோத்தன பசங்களே எப்படா செல் பிரேயர் முடிப்பான், அந்த தெருவில் ஓடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. முடிச்ச உடனே அவன் உசைன் போல்ட்டு இது மாதிரி ஓடுவான், தட தட தடன்னு ஓடுவான். நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும், விழுந்துருவானோ அப்படின்னு. ஆசையா வந்து ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டான், பாஸ்டர் விளையாடுவாங்கன்னு. இப்போ நான் விளையாண்டேன்னா மரியாதை கெட்டு போயிடும், இன்னொரு நாள் நான் முக்காடு போட்டு வரேன், தனியாக விளையாண்டுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். நான் தனியாக நம்ம விளையாடுவோம். அந்த அந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க. வெளியில் கட்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன சமைச்ச என்னென்ன அப்படியே ஒரு பேச்சு நடக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டில் குண்டு வெடிச்சா கூட திரும்பி பார்க்கறது கிடையாது. அவன் வீட்டில் தானே வெடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. எப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னா, ரொம்ப சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்த காலங்கள் ஒன்று இருந்தது. நாளடைவில் அது மாறி 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 பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, எதுக்கு அடிச்சுக்கிறான் மனுஷன் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக கவனிச்சு பாருங்களேன். அழியக்கூடிய பொருளுக்கு தான் நீங்க அடிச்சுக்கிறான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. எதுக்கு அடிச்சுக்கிறான்? அழிந்து போகக்கூடிய பொருள். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இந்த அழிந்து போகக்கூடிய பொருள்ல இருந்து நான் கொஞ்சம் சொல்றேங்க. சில சில பொருட்கள் நான் சொல்றேன். அழிந்து போகக்கூடிய பொருள்: வீடு, நிலம்னா புரியுதா?
சென்ட்டு ஃபீட்டுன்னு பார்ப்போம்ல, இத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு, அது அந்த நிலம். சரிங்களா? அப்புறம் இந்த காரு, ஃபோனு, செல்ஃபோனு. சிட்னி அண்ணன் அங்கேருந்து பொண்ணுக்காக அடிச்சுக்கிறானுங்க பாஸ்டர், பொன் அப்படின்றார். கரெக்டு, பொன். மண், பெண், பொன், மூணு தான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. இதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் மதம் தான் ஒழுங்கு, நாங்கள் தான் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு கட்சி கூட்டம். அல்லேலூயா. இயேசுநாதர் எதுக்குங்க இந்த உலகத்துக்கு வந்தாரு? கிறிஸ்தவம்னு ஒரு மதம் ஆரம்பிக்கவா? கிறிஸ்தவம்னு ஒரு மதம் ஆரம்பிச்சு அதுல மினிஸ்டர்லாம் வந்து தேர்ந்தெடுத்து வினோத்தனனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து இருக்கிற எல்லாம் நீ கிறிஸ்தவனா மாத்துன்னு சொல்றதுக்கா இயேசுநாதர் வந்தாரு? அப்படியாங்க? எதுக்குங்க வந்தாரு இயேசுநாதர்? எதுக்கு வந்தார்? பாவத்திலிருந்து மீட்க வந்தார். இப்போ இந்த பாவம் என்னங்க? பாவம்னா என்னங்க? இச்சை, காம விகாரம், பொய், எல்லாம் எங்க நடக்குது? மனுஷனுக்குள்ள நடக்குது. இதுல இருந்து விடுதலை கொடுக்க தான் வந்தாரு. ஆமாவா இல்லையா? யோவான் ஒரு இடத்துல, வந்திருக்கிறவர் நீர்தானா இல்லை வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமான்னு கேட்பார். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது குதிரையில் டக்கடி டக்கடின்னு இப்போ ஏஞ்சல் டிவியில் காமிக்கிறாங்கல்ல, இப்படி வந்து ஆண்டவர் எல்லாரையும் அடிச்சு போட்டு ராஜ்யத்தை பரப்புவோம் அப்படின்னு அரசாட்சி, டிக்டேட்டர்ஷிப் எதிர்பார்த்தாங்க. இயேசுநாதர் அதுக்கு வரவே இல்லை. அதுக்கு இயேசுநாதர் கொடுத்த பதில் என்னங்க? போய் சொல்லுங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், மரித்தோர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இயேசுநாதர் பியூட்டிஃபுல்லா ஒரு லைன் சொல்லியிருப்பார். என்னன்னா, சிறை இருப்புன்னா இந்த டாக்ஸு, இந்த வரி கட்டுவது இது மட்டும் கிடையாது, மனுஷனுக்குள்ள நிறைய சிறை இருப்பு இருக்குன்னு அவரு ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பாருங்க. ரொம்ப இன்டைரக்டா ஒரு மெசேஜ். அதை நீங்க அதை வந்து நீங்க எடுத்து டீகோட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு மனுஷனுக்கு சிறை இருப்பு எங்க தெரியுமாங்க இருக்கு? மனசுல தாங்க. கவலை, பயம், குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி மாதிரி ஒரு பெரிய சிறை இருப்பு வேற எதுவுமே கிடையாது. பயம் மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு மனுஷன் தோக்குறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு பயம், ரெண்டாவது குற்ற மனசாட்சி. இது ரெண்டுல இருந்து தான் பிறக்கிறது என்னது? அவிசுவாசம். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? குற்ற மனசாட்சி இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு நல்ல பொருள் நீங்க வாங்கும் போது கூட குற்ற மனசாட்சி சொல்லும் உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கும். அங்கேயே நீங்க தோத்துறீங்களா இல்லையா? அவிசுவாசம் வந்துருது. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா? அவிசுவாசம். இன்னைக்கு இயேசுநாதர் இங்க உள்ள சிறை இருப்ப அகற்றி நம்மளெல்லாம் விடுதலை செய்யறதுக்கு வந்தார், செஞ்சார், சொன்னார். சொன்னதை யாரும் கேட்கல. ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இந்த செய்தி எனக்கும் சேர்த்துதான், எல்லாரும் ஒத்துக்குவோம் நம்ம உண்மைய. இன்னைக்கு இயேசுநாதரை எத்தனை பேருக்குங்க பிடிக்கும்? இயேசுநாதருக்காக உயிரை விட நீங்க தயாராங்க? என்னங்க டக்குன்னு அறக்கம்பதுக்கு போயிடுச்சு? இங்க முடியாது, நல்லா தூக்குங்க. கை வலியா? சரி, இறக்கணும். ஏன்னா கொண்ட கை தூக்கவே இல்லை. நான் யாருக்காகவும் இறக்குற மாதிரி இல்ல பாஸ்டர். வெரி குட். இயேசுநாதருக்காக இன்னைக்கு உயிரே விட தயாருங்க. இயேசுநாதர் இப்போ நம்ம தலைவர், மீட்பர், ரட்சகர், ராஜா, என்ன வேணாலும் சொல்லிட்டே போவோம். ஆமா தானேங்க? அப்போ இயேசுநாதர் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? அதை மட்டும் செய்ய மாட்டேன்றோம். இயேசுநாதர் சொன்னது யாருக்கு தெரியுமா? புறஜாதிக்கு, நமக்கு கிடையாது. நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மென்டாலிட்டி, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்னன்னா, இயேசுநாதரை தெய்வமா ஏற்றுக்கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால சொன்னதெல்லாம் செய்ய வேண்டாம், அதான் ஏற்றுக்கிட்டோம்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க, இட்ஸ் a very big blunder. இயேசுநாதரை தலைவரா ஏத்துக்குவீங்களாம், தலைவர் சொல்றதை கேட்க மாட்டீங்களாம். என்னையா நியாயமா இருக்குது? தலைவர் என்ன சொல்றாரு? இப்பதான் படிச்சோம், ஒரு 9 வசனம் கிட்ட படிச்சோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று. இப்ப அதுல 3 விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்னென்ன சொல்லியிருக்காரு? எண்ணத்தை உண்போம், ஒண்ணு. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், உண்போம், உடுத்துவோம். ஃபுட்டு, ட்ரிங்க், க்ளோத்திங். 3 விஷயம். இப்ப இந்த 3 விஷயமும் மனுஷனுக்கு அடிப்படை தேவை, பேசிக் நீடு. ஆமாமா இல்லையா? இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருந்துருவீங்களா? ஒரு காலமும் நடக்காது.
ஆமாவா இல்லையா? சண்டே காலையில் பூரியும் கிழங்கும் சாப்பிட்டாதான் வயிறு நிறையும். ஒன்று சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. ரைட்டு. தண்ணி குடிக்காமல் இருப்பீங்களா? தண்ணி குடிக்காமல் இருப்பீங்களான்னு கேட்டேன். முடியாது. 2, 3வது உடைபடாமல் இருக்க முடியுமா? மானத்தை காப்பது அதுதான். இப்போ இது 3 பேசிக் நீடு. இது இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபோன் இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு. ஃபோன் இல்லாமல் ஜம்முன்னு வாழ்க்கையை நடத்தலாம், ஓஹோன்னு வாழலாம் ஃபோன் இல்லாமல். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் தெரியாது, அவனுக்கு அதான் வாழ்க்கை. ஃபோன் இல்லைனா தாங்க வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபோன் இல்லைனா தாங்க வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கைக்கு தேவையான 3 காரியம் இதுதான்: சாப்பாடு, தண்ணி, உடை. அது 3 தான் இந்த மாம்சத்தை வாழ வைக்கும். ஒத்துக்கிறீங்களா? இந்த மாம்சம் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னா இது 3 தேவை. இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, இயேசுநாதர் ஜெபிக்காமல் இருந்துங்கள், அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லலை. அடிப்படை தேவையான 3ஐயும் குறிச்சே நீ கவலைப்படாதன்றாரு. எங்க போய் சொல்ல நம்ம? அதாவது அடிப்படை தேவை சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு. வேற எதையா சொல்லியிருந்தா கூட சரிங்களா. அடிப்படை தேவையை குறிச்சே நீ கவலைப்படாதன்றாரு. இன்னைக்கு நம்ம அடிப்படை தேவையை விட்டு அதுக்கு மேல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இயேசுநாதரை பின்பற்றுனா இயேசுநாதர் சொன்னதை செய்யணுமா இல்லையா? இன்னைக்கு மனுஷன் எதுக்கு கவலைப்படுறான்? கொஞ்சம் நீங்க யோசிங்க. மனுஷனை விடுங்க, நம்மளே நம்ம யோசிச்சுக்குவோம். மனுஷனை விடுங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு கவலைப்பட்டு, கோவப்பட்டு, துக்கப்பட்டு, சம்பாதிச்சு எதுக்கு ஓடுறோம்னா அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அழிந்து போகக்கூடிய பொருட்கள் என்னென்ன நம்ம பார்ப்போமா? ஃபோனு, காரு, வீடு, நகை. எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நகை. நகை. மனுஷன் கஷ்டப்பட்டு எதுக்கு உழைக்கான்? இந்த 5 விஷயத்துக்கு. ஆமாவா இல்லையா? இது 5 என்ன ஆயிருது? அழிஞ்சு போயிருது. அழிஞ்சு போகக்கூடிய ஒரு பொருளுக்கு எவனாவது உழைப்பானா? வாழ்க்கை முழுசும் உழைப்பானான்னு கேட்கிறேன். தேவையில்லை. கரெக்டா? எதுக்கு உழைக்கலாம்? இந்த மாம்சம் நீடிக்கிறதுக்காக உழைக்கலாம். இந்த மாம்சம் நீடிக்கிறதுக்கு என்ன தேவை? சாப்பாடு, தண்ணி, உடை. இந்த 3 காரியத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணுமாங்க? இந்த 3 காரியத்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க போதும்? மினிமம் 15,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய். இன்னைக்கு ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவரே 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆமாவா இல்லையா? உண்மை. உங்களுக்கு தெரியாதா? அதான் உண்மை. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? மாதத்துக்கு குறையாம 15,000 ரூபாய் வாங்குறாங்க. இந்த 15,000 ரூபாயில் சாப்பாடு பார்த்துடலாம், ட்ரெஸ்ஸு பார்த்துடலாம், தண்ணியும் கிடச்சிடும். முடிஞ்சா வாழ்க்கை? முடிஞ்சாங்க. இதுக்கு மேலே ஓடுறதெல்லாம் எதுக்குன்னு இன்னைக்கு நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓட வேண்டான்னு நான் சொல்லலை, சம்பாதிங்க. ஆனால் அதை குறித்து கவலைப்பட்டு, அழுது, துக்கப்பட்டு இது எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் உலகத்தையே ஆதாயப்படுத்தி உங்கள் ஆத்மாவை விட்டுட்டீங்கன்னு வைங்க, கம்ப்ளீட் வேஸ்ட். இப்போ இந்த பேசிக் நீட்ஸ் இருக்கு பாருங்க, ட்ரெஸ்ஸு, தண்ணி, சாப்பாடு, இந்த 3ஐயும் தாண்டி மற்ற இதை சம்பாதிக்கும் போது தான் என்ன வருது? போட்டி வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது. எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறோம் நம்ம. இன்னைக்கு மாத்தி மாத்தி மதத்தை நிறவறதுல ரொம்ப உன்னிப்பா இருக்காங்கல்ல மனுஷங்க. புஸ்தகம் தான், முஸ்லிம் தான், இந்துஸ் தான், குரான், பரிசுத்த வேதாகமம், பகவத்கீதை, இது எதுலையுமே மனுஷனை கொல்லணும்னு போடல. மனுஷன் அன்பா வாழணும்னு போட்டிருக்கு. மனுஷன் எல்லாரையும் நேசிக்கணும்னு போட்டிருக்கு. ஜாதி மத வேறுபாடின்றி நேசிக்கணும்னு போட்டிருக்கு. இது எதையுமே நம்ம செய்ய மாட்டோன்றோமே. அப்புறம் எதுக்குங்க பைபிள்னு ஒன்று கையில் நம்ம வச்சிருக்கோம்? நம்ம அதில் உள்ளதை செய்யலைன்னா எதுக்கு சும்மா தூக்கிட்டு போகணும்?
இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு பொருள் வாங்குறீங்க, அது தேவைப்படலை, என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஒரு மூலையில் வச்சிருவீங்களா இல்லையா? சும்மா வெளியில் போகும்போதெல்லாம் தூக்கிட்டே போவீங்களா? சரி, இப்படி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஃபேன் வாங்குறீங்க, வெளில போகும்போதெல்லாம் தூக்கிட்டே போவீங்களா கையோட? டேபிள் ஃபேனுன்னு என்ன பண்ணுவீங்க? தேவையில்லைன்னா வீட்டில் போட்டுருவீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கால்வாசி தேவையில்லாத பொருள் தான் இருக்கு. எதுக்குன்னா மற்றவன் பார்க்கணும். தேவையுள்ளது அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு கொடுத்ததை பின்பற்ற முடியலன்னா இதையும் ஒரு முக்கில் போட்டுடலாம்ல? சொல்லுங்க, இதையும் ஒரு முக்கில் வச்சுட்டு அதான் நம்ம அதை தான் பின்பற்றவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. இன்னைக்கு முஸ்லீம்ஸை விடுங்க, பகவத்கீதையை விடுங்க. ஆனால் நான் அதை விடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வேதாகமத்தில் எங்கேயுமே மனுஷங்களை கொல்லணும்னு போடவே இல்லை. தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. படிக்கிறதா இருந்தால் ஒழுங்காக டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. முஸ்லிம் இயக்கத்துடைய ஒரு பெரிய தலைவர், அவர் பேர் நான் மறந்துட்டேன், சச் அ இன்டெலிஜென்ட் மேன். அவர் சொல்றார், எவன் எந்தெந்த மதத்தில் பிறந்தானோ அவன் அதை பின்பற்றுங்க, யாரையும் கொல்லாதீங்க, அன்பு செலுத்துங்கன்னு ஒரு முஸ்லீம் மனுஷர் பேசுறார். தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க. இப்போ முஸ்லீம் இந்துஸ் எல்லாம் விடும், பைபிளுக்கு நம்ம வரும். இன்னைக்கு கொடி பிடிச்சி இயேசுநாதரை தலைவராக ஏற்றுக்கிட்டோம். தலைவர் சொன்னா கேட்பீங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கீங்க? ஓ, நீங்களாம் படமே பார்த்தது இல்லைல்ல? ஓ, உங்களுக்கு பிடிச்ச நாயகன் நான் சொல்லையா? சிவாஜி ரசிகர்கள் யாருமே என்னங்க? ஓ, நீங்க படமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு போய் சொல்றீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க, யாரையாவது பிடிச்சிருக்கோம்ல? எங்க அம்மானா எங்க அம்மா தான். அங்க இருந்து கமலஹாசன் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? எஸ்தர் அம்மாவுக்கும் கமலஹாசன் தான் பிடிக்கும். கமலஹாசன் அப்படியா? ரைட். சிவாஜி, கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சா என்ன பண்ணுவோம்? அவங்க செய்கிறது எதாவது செய்வோமா இல்லையா? கொஞ்சமாவது. சிலர் ரொம்ப அவங்கள ஈடுபட்டவங்கலாம் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே இது பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? எங்கள் ஐயாலாம் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், அவரை மாதிரியே ஒரு பெட்டி வச்சுருப்பார். பொய் சொல்கிறேன்னு இல்லை, அடுத்த வாரம் அப்புறம் பெட்டியை கொண்டு வந்து காமிப்பேன் நான். கூலிங் கிளாஸு, ஷூ, ட்ரெஸ்ஸு பக்காவா அதே கெட்டப் ஃபாலோ பண்ணுவார் எங்கள் ஐயா. வெளியில் சொல்ல மாட்டார். கெட்ட கிருபை மேலானது ஏன் பாடிட வேண்டியது. உண்மை அதுதான். அவருக்கு ரொம்ப இஷ்டம் எம்ஜிஆர் அவங்க மேலலாம். அதனால எல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணுவார். இந்த புதிய வானம் அந்த பாட்டில் ஒரு பெட்டி வச்சிருப்பாரு இல்லையா? அதே பெட்டி 4000 ரூபாய்க்கு பரன்ல கிடக்கு. இப்போ அதை வாங்கி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தாரு. இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அவன் இமிகிரேஷன்ல பிடிச்சிட்டான். இந்த பெட்டி எதுக்கு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. அங்க ஒரு அரை மணி நேரம் நின்றுருக்கு. ஐயா, பெட்டியில ஒண்ணும் இல்ல, தயவுசெய்து விடுங்க ஐயா அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தர் பிடிச்சா அவரை மாதிரி கொஞ்சம் செய்வோமா இல்லையா? கொஞ்சம் அந்த மேனரிசம்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ உள்ள எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் செய்வாங்களா இல்லையா? அந்த இதெல்லாம் உண்டு. அதாவது ஒரு உலக பாப்புலரான ஒரு மனுஷனுக்கே நம்ம பின்பற்றோம் இதெல்லாம். இங்கே ஒரு மனுஷன் நமக்காக உயிரை விட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து இறந்து உயிர்த்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயும் அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டும், அது ஒரு ஓரமா கிடக்கட்டும் அப்படின்னு இருக்கோமே. நம்மலாம் கிறிஸ்தவம் பேசலாமா? இன்னைக்கு ரொம்ப அப்படியே யங்ஸ்டர்ஸும் இவங்களும் கிறிஸ்தவத்தில் நிலைநாட்டணுன்றீங்களே. முதல்ல நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இருக்கீங்களா? சொன்னதை பின்பற்றுறீங்களா? எண்ணத்தை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்தோம் என்று கவலைப்படாதீர்கள் இருக்கே, அதை நீங்க பத்தி அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா? 0, நத்திங். தலைவர் சொன்னதை கேட்க மாட்டோம். அப்புறம் எதுங்க தலைவர் வேண்டான்ட்டு போயிடலாமே. சும்மா இப்ப பேருக்கு தலைவர்னு வச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்ன வசதியோ அதை நம்ம செஞ்சுக்கிறோம் இன்னைக்கு.
அப்படிதானே? தப்பு. அவர் ஒரு 9 வசனம் பேசியிருக்கார். அதாவது தன்னுடைய முதல் பிரசங்கம், அது மலை பிரசங்கம். such an intelligent wisdom wise words அங்க அவர் பேசினது. ஒரு வாழ்க்கைக்கு என்ன முக்கியம், அதாவது மாம்சம் வாழ்றதுக்கு இது முக்கியங்க, அதையே குறித்து நீ கவலைப்படாத, அதை காட்டிலும் மேல ஒரு காரியம் இருக்குன்னு பேசுறாருங்க இயேசுநாதர். எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் தெரியுமா? எங்க நான்சி கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். கொஞ்சம் அதையும் நிறுத்துங்க. சேர்ப்பதும் இல்லை, வேற என்னங்க போட்டிருக்காங்க? அறுப்பதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம முக்காவாசி வாழ்க்கை எதுல போயிருது? சேர்த்து வைக்கிறதுல போயிருது. சேர்த்து வைக்கிறதுல போயிருது. சேவிங்ஸ், அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கோங்கோமா வரும். சேவிங்ஸ், சேர்த்து வைக்கணும்ல, சேர்த்து வச்சு டப்புன்னு ஜீவன் போயிட்டா என்ன பண்ணலாம்? சேர்த்து வைங்க. அதாவது 2028 நல்லா இருக்கிறதுக்கு இவங்க இப்ப சேர்த்து வச்சு பழைய கஞ்சி குடிக்கிறாங்களாம். 2028 உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சேர்த்து வச்சது பாஸ்டருக்கு வந்துடும். சும்மா அம்பளுக்கு பிள்ளைகளுக்கு போயிடும். பிள்ளை உங்களை மாதிரி சேர்த்து வைப்பானா? சேர்த்து வைக்கணும். அவன் நீங்க வாழ்நாள் முழுசும் சேர்த்து ஒரே ஆர்டர்ல முடிச்சு விட்டுருவான். கரெக்டா? இப்போ உள்ள தாயார்கள் தகப்பன்மார்களுடைய வேதனை இது. அதை தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சேர்த்து இவங்க ஒரு 10,000 சேர்த்து வைப்பாங்க. அவன் ஒரே ஷூ 6,800 போட்டு போவான். நெஞ்சே வெடிச்சிடும். அவனை கேட்கவும் முடியாது. கேட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். நடக்குதா? என்ன கிருபா பார்த்து முறைக்கிறாங்க உடைய நடக்குதா? என்னத்தை இன்னைக்கு நீங்க சேர்த்து செஞ்சோம் நம்ம சொல்லுங்க. சேர்த்து பெரிய அரண்மனை கட்டினாங்களான்னு பார்த்தா ஒரு 30-40 கட்டியிருப்பாங்க. இதுதான் வாழ்நாள் முழுசும் சேர்த்துருக்காங்க. இதுக்கு நல்ல பெரிய வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாமே வர வரைக்கும். ஏங்க இப்படி போட்டு தொடர்ந்து வாசிங்க. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு கேட்கிறாரு உங்களை இயேசுநாதர். ஏங்க ஒரு பறவையவே ஆண்டவர் போஷிக்கிறாரு, அது சேர்த்து வைக்கலாம், ஆனா கொடுக்குறாரு, பாத்துக்கிறாரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. அதை பார்க்கும் போது உங்களை பார்க்க மாட்டாரான்னு இயேசுநாதர் கேட்கிறார். மேலும் வாசிங்க. நினைச்சு கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்படி கேளுங்க. இயேசுநாதர் மாதிரி கேள்வி கேட்க முடியாது. கவலைப்பட்டு இங்க யார் ஒரு முழம் கூட வளர்ந்துருக்கீங்க சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் கூட வளர்ந்துருக்கீங்களா? எல்லாம் ஆட்சியை பார்க்காதீங்க, அது அவங்க ஜீனு. கவலைப்பட்டு அவங்க வளரல, அது அவங்க ஜீன். நார்மலாவே உங்களுக்கு அந்த ஹைட்டு. இங்க கவலைப்பட்டு யாரு வளர்ந்துருக்கீங்க? இல்ல கவலைப்பட்டு யாரு காசு கிடைச்சிருக்கு? பக்கத்துல பாருங்க, கவலைப்பட்டு காசு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு 24 மணி நேரம் நம்ம படுற ஒரு பெரிய வேலை என்ன? கவலை. உடன் பிறந்த சகோதரர் கைகோத்தே தான் இருப்போம் அவர் கூட. அவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டா நமக்கே அது பொறுக்காது. கவனிச்சிருக்கீங்களா? நல்லா சிரிச்சுக்கிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப சிரிக்கிறேன், சீக்கிரம் ஏதோ துன்பம் வரப்போகுது. இது ஒரு பெருமையா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நாள் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அடுத்த நாள் ஏதாவது ஒண்ணு வந்து நேற்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. உங்க விசுவாசத்தின்படியே கவலை. மேலும் வாசிங்க. நினைச்சு உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
உடைக்காக நீங்கள் கவலைப்படுறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, ஓகே, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பியூட்டிஃபுல். ஓகே, மேல. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால், அத நல்லா பாருங்க. நாளைக்கு அடுப்புல போடுற காட்டு புல்லுக்கே தேவன் இவ்வளவு பாத்துக்கிறாரு. அங்க அதான் சொல்ல வருது. நாளைக்கு தூக்கி போட்டா எரிஞ்சு போயிடும், சாம்பலா போயிடும். அதுக்கே தேவன் வந்து என்ன செய்யறான், அப்படி கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காராம். என்னது, சாம்பலா போற ஒரு விஷயத்துக்கு. அதுக்கே அப்படி பாக்குறாருன்னா வாசிங்க நினைச்சு. உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவருக்கு தெரியாதா? அததான் அப்படி சொல்றாங்க, அதிக நிச்சயம் அல்லவா? ஓகே, வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள். பைபிள் அப்படியே உங்க மடியிலே இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுக்கு மேல தெளிவா வேற யாருங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டார். அதாவது அழிஞ்சு போற காட்டு புள்ளையே நான் இவ்வளவு கவனமா பாத்துக்கிறேன், உன்னை எனக்கு பாத்துக்க தெரியாதான்னு தேவன் கேட்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்ப விசுவாசியே, தேவனுக்கு உன்னை பாத்துக்க தெரியாதான்னு கேளுங்க. ஒருத்தர் மாத்தி சொல்லிக்கங்க, அற்ப விசுவாசின்னு. எல்லாரும் அற்ப விசுவாசி தான். என்ன இதுல? ஆமா, இன்னைக்கு கவலைய பாருங்க மனுஷனுக்கு. அழிஞ்சு போற பொருளுக்கு நம்ம இன்னைக்கு உலக போற கொண்டு வந்துடுறோம். என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க. ஏங்க, அந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் வீடியோ போட்டோஸ்லாம் பாத்தீங்களா? செதறி கிடந்தது உடம்புலாம், அல்லுனாங்க. இந்த சோசியல் மீடியால war for war is not the result, peace is the only result ன்றீங்களே. உங்க சொந்தத்துல ஒருத்தர் அப்படி செதறி கடந்தா உங்களுக்கு புரியும். கூட பிறந்தவங்க அடையாளம் காமிக்க முடியாம செதறி கடந்தா உங்களால ஏத்துக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப அந்த பிளாஸ்ட்ல 13 பேர்ல சும்மா ஒரு மதத்தார குற்றம் சொல்றதை விட்டுட்டு, அந்த 13 பேர்ல இருந்ததும் அந்த மதத்தாரு தெரியுமா உங்களுக்கு? அங்க 3 மதமும் இருந்தது. தேவனை நம்பாதவனும் இருந்தான், தேவனை நம்பினவனும் இருந்தான், பணக்காரனும் இருந்தான், ஏழையும் இருந்தான், படிச்சவனும் இருந்தான், படிக்காதவனும் இருந்தான். அதுல ஒரு கமாண்டோ ஒருத்தர் இருந்தாரு. 13 பேர் அப்படியே அள்ளி போட்டாங்க. எதுக்காக இந்த தேவன் சண்டை போட சொன்னாரா? கிடையாது. ஏதாவது உயர்ந்த காரியத்துக்காக சண்டை போட்டோமா? கிடையாது. எதுக்குன்னா எங்க மதம் உண்மை. சரிங்க, இப்படி வச்சுக்கலாங்க. நாளைக்கு காலையில உலகமே கிறிஸ்தவமா மாறிடுச்சு. உலகமே கிறிஸ்தவமா மாறிடுச்சு. பெரிய அபார வெற்றி கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா இன்னும் மனசுக்குள்ள பொறாமையும் போட்டியும் வஞ்சமும் இச்சையும் இருந்தா அது அபார வெற்றியான்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க. அப்போ சண்டை வராதா? அப்போ வெடிகுண்டு வைக்க மாட்டீங்களா? நிச்சயம் நடக்கும். ஏன்னா கிறிஸ்தவனா மாறினது இங்க பெருசு இல்ல, கிறிஸ்துவா மாறுறதுதான் பெருசு. கிறிஸ்துவா மாறுறது என்ன தெரியுமா? சொன்னாரு பாருங்க, சொன்னதை வாழ்ந்தும் காட்டினாரு பாருங்க. அது மாதிரியே வாழ்றது. பொருள் மேல ஆசைப்படாம, பொன் மேல ஆசைப்படாம, மண் மேல ஆசைப்படாம, எல்லாரையும் சமமா நடத்தி வாழ்றது பேருதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரையும் கிறிஸ்தவனா மாத்தி ராணிய வந்து ரெபெக்காவா மாத்துறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு எல்லாரும் கிறிஸ்தவமா மாறிடுவாங்க. எல்லாரும் கிறிஸ்தவனா மாறிட்டாங்க உலகத்துல, பெரிய வெற்றி. ஆனா மனுஷனுக்குள்ள இன்னும் கோபம், அகங்காரம், இச்சை, எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இருக்கு. அப்ப அது அபார வெற்றியா? சண்டையெல்லாம் குறைஞ்சிருமா? எந்த பிரச்சனையும் வராதா? சொல்லுங்க பாப்போம். எதுவும் மாறல, பேரு தான் மாறி இருக்கு கிறிஸ்தவர்கள்.
சரி, நாளைக்கு எல்லாரும் முசல்மானா மாறிட்டோங்க, எல்லாரும் முஸ்லிமா மாறிட்டோம். உள்ளுக்குள்ள இன்னும் மனசு திருந்தலன்னு வைங்க, வேஸ்ட். இந்துவா மாறிட்டோம், மனசு சரியாவல, வேஸ்ட். இங்க மத பேர் வைக்கிறது பெருசு கிடையாது, மனசு மாறணுங்க, மனசு. அதனாலதான் பேதுரு பிற ஜனத்தார் பிற ஜாதியார் வந்து நிக்கும் போதும் தான் பேசும் போது என்ன சொன்னார்? மதம் மாறுங்கள்னு சொன்னாரா? உங்க மதத்தை விட்டு வாங்கன்னு சொன்னாரா? உங்க பேரை மாத்திக்கங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? மனம் மாற வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனம் மாற வேண்டும். மனம். repentance happens in your heart, not in your body. நீங்க ரொம்ப கொள்கை பிடிச்சிட்டு இருக்கோம், உலகமே கிறிஸ்தவனா மாறிட்டா இயேசுநாதர் வந்துருவாராம். இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? அதாவது எல்லாரும் கிறிஸ்தவனா மாறி ஹோலி ஹோலி ஆர் யூ லார்ட் காட் ஆல்மைட்டி பாடிட்டா கிறிஸ்துவ வந்துருவாராம். எப்படி? உங்க மனசுக்குள்ள இன்னும் இச்சை, காம விகாரங்கள், பொய், தீட்டு, எரிச்சல், பொறாமை, கோபம், பயம் இது எல்லாம் இருந்தா கிறிஸ்து எப்படி வருவார்ன்றதான் என் கேள்வி. வரமாட்டார். இன்னும் 4000 வருஷம் எடுத்தாலும் கிறிஸ்தவனா மாறினாலும் வரமாட்டார். அவன் ஒவ்வொருத்தனும் கிறிஸ்துவா மாறினா மட்டும்தான் வருவார். கிறிஸ்துக்கு அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துனா என்ன தெரியுமா? கிறிஸ்தவனா மாறுறது அர்த்தம் இல்ல, கிறிஸ்துனா அனாயிண்டட்னு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலை எவ்வாறு அடைய வேண்டும்? மனசை ஒருநிலைப்படுத்தி 9 கனிகளை செயல்படுத்தினவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாருங்க? இயேசு கிறிஸ்து. தான் வாழ்ந்த 3.5 வருஷத்துல யாருமே அவரை இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிட்டது கிடையாது, அந்த 12 பேரை தவிர. ஆமாவா இல்லையா? அவர் அரெஸ்ட் பண்ணும் போது என்னன்னு கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணானுங்க? இயேசு கிறிஸ்து யாருன்னு நான் கேட்டானுங்க, நசரேயனாகிய இயேசு யார்? எல்லா இடத்துலயும் பொதுமக்கள் பேசும்போது கவனிச்சு பாருங்க, நசரேனில் இருந்து வந்தவர், நாசரத்தை சேர்ந்தவர், இது மட்டும்தான் வருமே தவிர அவர் கிறிஸ்து என்று யாருக்கும் தெரியாது. அவர் கிறிஸ்து என்று முதல்ல சொன்ன ஆள் யாரு? பேதுரு. அப்போ என்ன சொல்லுவாருங்க? இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதாவது பிதாவின் ஒரே மகன், நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோ, பிதாவின் ஒரே மகன் தான் அடையாளத்தை சொல்ல என்ன பயப்படுறாங்க? பயம் கிடையாது. அது எதுக்கு பெருமைன்ட்டு அதை சொல்லாதன்றார். தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீ தெரியப்படுத்தாதப்பா. ஆனா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் 2000 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா அவர் நடத்தை எவ்வாறு இருந்தது? ஆமாவா இல்லையாங்க? எவன் தீட்டுன்றானோ அவன் மேல கைய போடுறாருங்க. எங்க உட்கார கூடாது, இவன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவனை தான் போய் சொஸ்தப்படுத்துறாரு. சிலுவையில செஞ்ச காரியத்தை கொஞ்சமா நினைச்சு பாருங்க. உங்களுக்கு சும்மா வாசிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மள பேசினாலே நம்மளால தாங்க முடியல. ஆமாவா? தப்பு இல்லைன்னா நம்மளால கோபம் பொத்துக்கிட்டு வருது. இன்னைக்கு மனுஷனுக்கு நல்லது சொல்லி மனுஷனுக்கு எந்த தீங்கும் செய்யாத ஒருத்தரை நிர்வாணப்படுத்தி ட்ரெஸ் இல்லாம ஆக்கி, பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி காமிப்பான், ட்ரெஸ்ஸே இல்ல, கம்ப்ளீட்லி நேக்கட் ஆக்கி, மூஞ்சி இருக்கு இல்லையா, இயேசுநாதர் மூஞ்சி எவ்வளவு அழகான மூஞ்சிங்க, அடிச்சு குழப்பிட்டானுங்க. இதுதான் இயேசுநாதரான்னு தெரியாத அளவுக்கு குழப்பிட்டானுங்க. ஒரு கண் தெரியாமே போயிருச்சு, முள் இறங்குனது ஒரு முள் இந்த கண் வழியா இங்க வெளியில வந்துருச்சு. உடம்புல அட்டினா அட்டி, அவ்வளோ அடி. ஒரு 6.5 மணி நேரம் ட்ரெஸ் இல்லாம ஒருத்தர் தொங்கியிருக்காருங்க. ட்ரெஸ் இல்லாம 6.5 hours கம்ப்ளீட்லி நேக்கட், பிளட் ஸ்வெட்டிங், கடைசி ரத்தம் சொற்ற வர. ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமாங்க செஞ்சாரு? இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? அதாவது தான் ட்ரெஸ்ஸை உருவனவனை பார்த்து அவர் சொல்றாரு, இவன் தெரியாம செஞ்சுட்டான் ஆண்டவரே, அவனை மன்னிச்சிரு. யாருக்குங்க அந்த மனசு வரும்? யாருக்கு? அதனாலதான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கிறிஸ்து. ஏன்னா such a quality. இன்னைக்கு இயேசுநாதர் முன்னாடி யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுங்க, இயேசுநாதரை ஏன் வணங்குறீங்கன்னு சொன்னா,
தான் ட்ரெஸ்ஸை உருவினவனை கூட அவர் மன்னிச்சாரு, அதனால நான் சாஷ்டாங்கமா வணங்குவேங்க. அந்த குவாலிட்டி உள்ள ஆள் நிச்சயம் கடவுள் தாங்க. இன்னைக்கு மனுஷனால செஞ்சிட முடியுமா சொல்லுங்க? ஹையஸ்ட் குவாலிட்டி, உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஆள் இயேசுநாதர். ஏன்? தான் ட்ரெஸ்ஸை உருவி தன்னை அடிச்சவனை மன்னிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கைங்க அது? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இத்தனைக்கும் தப்பு செய்யல, சரி அவர் சாவுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இவனுக்காக இறந்தேன், அவனுக்காக இறந்தேன், ஏன் செஞ்ச பாவத்துக்கு இறந்தேன்னா பரவாயில்ல. பாவமே செய்யாத ஒருத்தர் நம்மளுடைய பாவத்துக்காக இறக்குறாருன்னா இதெல்லாம் எங்க போய்ங்க நம்ம சொல்ல முடியும்? ஹையஸ்ட் குவாலிட்டி. இன்னைக்கு அவரை பின்பற்ற நம்ம கொஞ்சமாவது துளி அளவு நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சமாவது உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது, வார்த்தையை விட்டுறோம், சபிச்சிடுறோம். எல்லாம் எதுக்காக? அழிந்து போகக்கூடிய பொருட்களுக்காக. அதை தாண்டி அழியாத அன்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அழியாத தேவனுடைய சமாதானம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதை நம்ம இன்னைக்கு தேட மாட்டேன்றோமே. இயேசுநாதர் சொன்னது அதுதானே, அதை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். சரி கேட்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எங்க தேடுவது? அதுக்கும் பதில் சொல்லிட்டார். தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கின்றது. The kingdom of God is within you. You have to search for it. உங்களுக்குள்ள தேடணும்னா எதை பாஸ்டர் தேடணும்? ஆத்மாவை தேடுங்கள். அங்கதான் போட்டாச்சு, உலகத்தையே ஆதாயப்படுத்தி ஆத்மாவை விட்டுட்டா. அப்போ ஆத்மாவை இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை பிடிச்சுக்கிறோம், ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நம்ம மற்றவனெல்லாம் ஆதாயப்படுத்துறோமே தவிர நம்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்தலையே. நம்ம ஆத்மாவை இன்னைக்கு ஆதாயப்படுத்தலையே. நம்ம ஆத்மாவை முதல்ல இன்னைக்கு ஆதாயப்படுத்துவோம். ஆதாயப்படுத்துவதுன்னா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை அங்க தேடணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் அங்க தேடணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் அந்த நீதியெல்லாம் செய்யணும். நீதி என்ன? தேவனுடைய தர்மம் என்ன? ரைச்சஸ்னஸ். ரைச்சஸ்னஸ் இருக்கு, தர்மம்னு இருக்கு. தேவனுடைய நீதி என்னங்க? விதவைகளை போய் விசாரிப்பதும், தாய் தகப்பன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு முதல் ஆளா போய் ஒத்துழைக்கிறதும், ஏழைகளுக்கு உதவி செய்யறதும், சபிச்சவர்களை ஆசீர்வதிக்கிறதும் தான் நீதி. இன்னைக்கு இயேசுநாதர் இருக்கும்போது பைபிள் இருந்ததா? கேள்விக்கு பதில் இல்ல. இயேசுநாதர் இருக்கும்போது பைபிள் கிடையாது. இயேசுநாதர் போய் சத்தியத்தை அறிவிங்கள்னு சொன்னாரு. இயேசுநாதர் உயிரோடு இருக்கும் போதே சத்தியத்தை அறிவிக்க சொல்றாரு. ஆமாவா இல்லையா? அப்போ சொல்லியிருக்கணும்ல, நான் சாகுறது தான் சத்தியம், நான் உயிர் தெழுறது தான் சத்தியம், அதை போய் அறிவிங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கிடையாது, சொல்லலை. சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு சத்தியத்தை சொல்ல சொன்னார். என்ன சத்தியம்? நல்ல செய்தியை சொல்ல சொன்னார். என்ன நல்ல செய்தி பேசியிருக்காரு பாருங்க. எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஒருத்தன் 1 மைல் நடக்க சொன்னா இன்னொரு மைல் கூட போங்க. ஒருத்தன் சபிச்சானா அவனை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் தாங்க சத்தியம். இதெல்லாம் தான் சத்தியம். இயேசுநாதர் சிலுவையில் தொங்குனது என்ன தெரியுமா? பேசுனதுக்கான ப்ரூஃப். பேசுனதை அவனால செஞ்சு காட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டா அதுக்கான ப்ரூஃப் இயேசுநாதர் சிலுவையில் இறந்தது. அல்லேலூயா, ஆமென். பைபிளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியம்னா இயேசுநாதர் இறந்தது சத்தியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி பேசினார் பாருங்க, அது சத்தியம். அது உண்மையா நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் இறந்தாரே, வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு 2026 நுழையிறதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்கு. 45 days ரஃப்லி. ஓகே, கொஞ்சம் சிந்திங்க தயவுசெய்து. கிறிஸ்தவத்தை நிறுவனம், கிறிஸ்தவத்தை இது பண்ணணும், பெருசாக்கணும்னு நினைக்கிறத விட யூ ட்ரை டு பிகம் கிரைஸ்ட். தட் இஸ் தி அல்டிமேட் கோல். ஆமே, நீங்க கிறிஸ்துவா மாறுங்க. எங்கேயாவது இயேசுநாதர் கிறிஸ்தவத்தை நிலைநாட்டுவோம்னு சொல்லியிருக்காரா? இயேசுநாதருக்கு அப்புறம் யாராவது இப்படி சொன்னாங்களா? ஆனா பவுல் ஒரு வார்த்தை எழுதியிருக்கார், நீங்கள் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் இருங்கள்னு இருக்கு, கிறிஸ்துவை அணிந்தவர்களாய் இருங்கள் இருக்கு. ஆமென்.
என்னங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்தவர்களாய். ஒரு கோட் ஒன்று இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவனா இருக்க விரும்பல, ஆனா கிறிஸ்துவை பின்பற்ற நான் விரும்புறேன். ஆமே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்தவன்னா சபைக்கு வரணும், மற்றவனை கிறிஸ்தவனா மாற்றணும், இதை செய்யணும், நீங்க கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, அது கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவம், கிறிஸ்து என்றால் அன்பு செலுத்துவது, அரவணைப்பது, மன்னிப்பது, இதெல்லாம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்து இதைதான். இங்க எத்தனை பேருக்கு கிறிஸ்துவா மாறணும்னு ஆசைங்க? எஸ். இந்த நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பெரிய காரியங்கள்னா இந்த அற்புதம் செய்யறது மட்டும் கிடையாது. மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அன்பு செலுத்துறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஒருத்தன் உங்களை முதுகுல குத்துனான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதெல்லாம் தான் பெரிய காரியம். ஆமென். இன்னைக்கு ஒரு 9 வசனம் கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு போய் திரும்ப ஒரு 2-3 தடவை வாசிங்க, அப்பதான் மனசுக்குள்ள அது வந்து ஓடும். அதாவது ஒரு பேசிக் நீடே வேண்டான்றாரு, அதையும் கடந்து அழிவில்லாத உங்கள் ஆத்துமாவை தேட சொல்லுகிறார். அதை தேடுங்க. இன்னையில இருந்து 40 days. எது அழியாது? அன்பு, மன்னிப்பு, ரிலேஷன்ஸ்ங்க, சொந்தங்கள், உறவுகள் ஏற்படுது இல்லையா? இன்னைக்கு ரொம்ப வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிட்டான் மனுஷன். பொருளுக்காக அடிச்சுக்கிறான். இன்னைக்கு திருட்டுலாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க திருட்டு நடக்குது? பொருள் தன்னால வாங்க முடியல, வாங்குறதுக்காக திருடுறான். ஆமாவா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், முதல்ல அந்த பொருள் ரொம்ப அவசியமா? ஏன் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஃபோன் இருந்தால் தான் வாழ முடியுமா? ஏங்க பைக்கு கார் எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் பைக்கு கார் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் எஸ்ரம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு செல்ஃப் ப்ரேயர் போயிட்டு, ஒரு ப்ரேயர் போயிட்டு வீட்டுக்கு நடந்தே போயிட்டேன்னாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு வயசு என்ன, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எனக்கே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு முக்குக்கு நடந்தாலே கால் வலிக்குது. அந்த காலத்து ஆட்களுக்கு இந்த பைக்கு கார்லாம் எதிர்பார்த்து வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? போய் மணிக்கணக்காக நின்று வாங்கிட்டு வருவாங்க. இபி பில் கிட்ட நடந்து போவாங்க. அவங்களுக்குலாம் இப்போ எங்கெங்க போச்சு காரு பைக்லாம்? இல்லாமல் வாழ்ந்துருக்காங்கல்ல. இல்லாமல் ஃபோன் இல்லாமல், பைக்கு கார் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லாமல் அவங்கெல்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு இவ்வளோ வசதிகள் இருந்து மனுஷன் தேடுவது இருள், எரிச்சல், பொறாமை. இது எல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு வசனம் வாசிச்சோம் இல்லையா? இன்னைக்கு வாசிச்ச வசனத்தின்படி பேசிக்கான இதுவே தேவையில்லை போது தேவன் எதை தேட சொல்லுகிறார்? இந்த முக்கியமான காரியங்களை, ராஜ்யங்களை, நீதியை. அதை மட்டும் இந்த ஒரு 40 நாள் தேடுங்க. 2026 பிரமாதமா இருக்கும். It will be a blast. I can promise that. 2026 உங்களுக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், இந்த 5 வழிமுறைகளை பண்ணுங்க, இது கிடைக்கும்லாம் என்னால செய்தி எடுக்க முடியாது. அப்படிலாம் உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க 40 நாள் உங்களை கட்டுப்படுத்தி இந்த 9 கடிகளை கடைபிடிச்சிங்கன்னா 2026 முழுச சமாதானமா இருக்க முடியுன்றது என்னால கேரண்டி தர முடியும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நீங்கள் வாசிப்பது உயிருள்ள வார்த்தைகள். ஒருத்தர் பேசி வாழ்ந்து காமிச்சு இது உங்களாலேயும் முடியும், நம்புனீங்கன்னா எனக்கு மேலேயும் முடியும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அல்லேலூயா, ஆமென். அதனால இனி கோவப்படுறதுக்கு முன்னாடி, அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா, கோவப்படுறதுக்கு முன்னாடி இயேசுநாதரை கொஞ்சம் அப்படி முன்னாடி கொண்டு வாங்க. அதாவது தப்பே செய்யாம தன் மூஞ்சில துப்புனானுங்க. இன்னைக்கு தெரியாம தண்ணி பட்டா கூட நம்ம கோவம் வந்துருது. ஆமாவா இல்லையா? எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் கை கழுவிட்டு வேணும்னு எப்படின்னு வா, இப்படி ஒரு துளி இப்படி மேலே போட்டோம் அப்படியே. டோன்ட் do this, Hannah. This is inappropriate. கோவம் வந்துடும் எனக்கு. ஒரு சின்ன துளி பட்டது தெரிஞ்சே ஒருத்தன் மூஞ்சிக்கு நேராக துப்புறான். தாடி மயிர் இருக்கு இல்லையா, பிடுங்கினானுங்கன்னு இருக்கு. தாடி மயிரை பிடுங்கினானுங்கன்னு இருக்கு. அவளையும் சகிச்சுட்டு இவனை மன்னிச்சு
சாகடிச்சிருங்க அப்படின்ட்டு, உனக்காக தான் நான் இறக்குறேன்னு இறந்தார்ல, உங்களுக்கு கோவம் வரும்போது அது ஞாபகம் வரட்டும். அப்படி என்ன நம்ம பெரிய சாதிச்சிட்டோன்னு கோவம் வருது சொல்லுங்க? என்னத்துக்கு கோவப்படுறோம்? அழிஞ்சு போகிற பொருளுக்கு நம்ம கோவப்பட்டு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம், அப்படி தானே? தூக்கி போடுங்க கோவத்தெல்லாம், வேஸ்ட்டு. இதனால உறவுகளை இழந்துடாதீங்க, நல்ல நண்பர்களை இழந்துடாதீங்க. கணவன் மனைவி தேவையில்லாத ஈகோனால உங்களுக்குள்ள கிளாஷ் ஆகாதீங்க. இதெல்லாம் வேஸ்ட். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, ஓ வீடு பெருசா, ஏன் வீடு பெருசா, 2 வீடும் பெருசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, உன் வீடு என்ன மவுண்ட் பேட்டன் குடும்பமா? இவர் என்ன பெரிய ரத்தன் டாட்டா குடும்பத்திலே பிறந்தாரு? 2 வீடும் பெருசு கிடையாது. 2 பேரும் மனிதர்கள். கணவன் இல்லாமல் மனைவி இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, தேவன் இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். டோன்ட் வேஸ்ட் இட் ஃபார் சச் அ வேஸ்ட் ஈகோ. நான் சொல்றது அதுதான். சத்தியத்தை புட்டு வச்சுட்டு போயிருக்காருங்க. இன்னைக்கு போய் நீங்கள் 6:25 34 வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க, மற்ற 5 நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்கார் இயேசுநாதர். 5 6 7 வரைக்குமே வாசிங்க. சச் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஆமென், அல்லேலூயா. அதனால் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்தவனாக இருக்கணும், ஹிந்துவாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும்னு கிடையாது. சர்ச்சுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், காசு போடணுன்றது கிடையாது. காசு போட்டும் மனசில் அசுத்தம் இருந்ததுன்னு வைங்க, வேஸ்ட்டு. வேஸ்ட்டு. அந்த சுத்தம் எங்கே இருக்கணும்? ட்ரெஸ்ஸில் இல்லை, மனசில். தாழ்மை எங்கே இருக்கணும்? தாழ்மை எங்கே இருக்கணும்? மனசில். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, அவர் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காருன்னா கீழே சமணக்கால் போட்டு உட்கார்றது தாழ்மை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு அங்கே போயிட்டு அரசாட்சி பண்ணுறது தாழ்மை கிடையாது. உங்கள் தாழ்மையை ட்ரெஸ்ஸில் காமிக்காதீங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு சஃபாரி, ஒரு பேண்ட்டு போட்டால் அது தாழ்மை கிடையாது. யூஆர் மாக்கிங் காட். ஸ்டாப் இட். இயேசுநாதர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சச் அ காஸ்ட்லி ட்ரெஸ். 2 துணியை பின் பண்ணி தான் அப்போல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே வெட்டவே இல்லாத ஒரு துணியை அவர் போட்டிருந்தார். அப்போ எவ்வளோ காஸ்ட்லின்னு பார்த்துக்கோங்க. காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ். எட் ஹி வாஸ் ஹம்பிள். ஆனால் அவர் பெருமை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கேன், எங்கேயாவது தோலை தூக்கி பார்த்துருக்கீங்களா? செஞ்சார்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு மறைஞ்சிருவார். ஆமேன். எவ்வளோ பாடங்கள் இருக்கு, தயவுசெய்து பின்பற்றுங்க. கிறிஸ்தவனாக இருக்க விரும்பாதீங்க, கிறிஸ்துவா மாறுங்க. உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னா யூ ஹாவ் டு பிகம் கிரைஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் கிறிஸ்துவா மாறணும். நீங்கள் கிறிஸ்துவா மாறணும். இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆமேன். கிறிஸ்துன்ற நிலையை அடைய உங்களாலேயும் முடியும். அதை நான் சொல்லவில்லை, இயேசுநாதர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. ஆமேன். அதனால 40 days ஒப்பு கொடுங்க. ட்ரெயின் யுவர் செல்ஃப், மேக் இட் ஹேப்பன். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவா மாறணும். ஆமேன். நீங்க மாறி கூட உள்ளவங்க சொல்லணுங்க, ஏங்க கிறிஸ்துவ பார்த்த மாதிரி இருக்குங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த மாதிரி வாழணும். ஆமேன். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்தவனாய் வழிமுறைகளை பின்பற்றுவதை விட கிறிஸ்துவாய் அன்பு செலுத்தி மன்னித்து அரவணைத்து உம்முடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவர் கூட இருந்தும் நீர் வழி நடத்தும், பொறுப்படுத்திக் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயர்ந்த வாழ்க்கை வாழுங்க சிஸ்டர். Live a higher life. Higher life is waiting for you. God bless you. Shalom. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க. உயிர் வாழ எதை சாப்பிடுறது, எதை குடிப்போங்கிறத நினைச்சு, உங்க சரீரத்துக்கு எதை உடுத்துவோங்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. உண்ணும் உணவை விட உயிர் உயர்ந்தது இல்லையா? உடையை விட உடல் உயர்ந்தது இல்லையா?
வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஆனாலும் உங்க பரம பிதா அவைகளை போஷிக்கிறாரு. அவைகளை விட நீங்க மேலானவர்கள் இல்லையா? கவலைப்படுறதால உங்கள யார் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அதனால கவலைப்படாம இருங்க. எதை சாப்பிட போறோம், எதை குடிக்க போறோம், எதை உடுத்துவோம்னு. ஆண்டவர் அறியாதவங்க இதையெல்லாம் நாடி தேடுறாங்க. உங்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு உங்க பரலோக தந்தை அறிஞ்சிருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தேடுங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்.